எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவதுங்க, அதிமுகவிலேருந்து யாருமே இதுவரைக்கும் தளபதி விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணலை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒவ்வொருத்தராக ஏற்கனவே பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி கூட செல்லூர் ராஜு அவர்கள் கூட ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு. விஜய் அவர்களுக்கு வரக்கூடிய கூட்டத்தை வடிவேல் வந்தாலும் கூட்டம் வரும், நயன்தாரா வந்தாலும் கூட்டம் வரும் அப்படின்னு சொன்ன திரு செல்லூர் ராஜு அவர்களை பார்த்து நான் கேட்குறேன், நீங்கள்லாம் கூட்டம் கூடுறதுக்கு, ஒரு கூட்டத்தை கூடுறதுக்கோ இல்லை மாநாடு நடத்துகிறோம் அப்படின்னா கோட்டர் வாங்கி தரணும், பிரியாணி வாங்கி தரணும், செலவுக்கு காசு கொடுத்தாத்தான். இதெல்லாம் கொடுத்தா கூட யார் வர்றதை தாண்டி நீங்கள் வலுக்கட்டாயமாக இழுத்து கொண்டு வந்து உட்கார வைக்கணும் ஒரு கூட்டத்தில். முந்தினத்தை பார்க்கும்போது சோழிநல்லூர் தொகுதியில் திரு எடப்பாடி பழனிசாமி ஐயா பேசுகிறாங்க. நம்ம எல்லாருமே பார்த்தோம் மக்களே. எல்லா சேர்களும் இருக்கைகளும் பார்த்திங்கன்னா எம்டியாக இருந்துச்சு. எடப்பாடி பழனிசாமி ஐயா பேச ஆரம்பிக்கும்போது எல்லா மக்களும் கலைஞ்சு போயிட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சூழ்நிலையில் திரு செல்லூர் ராஜு அவர்கள் தளபதி விஜய் அவர்களை பற்றி வடிவேலையும் நயன்தாராவையும் கம்பேர் பண்ணி பேசலாமா? பேசுகிறது தப்பு இல்லையா? நிச்சயம் தப்பு தான். அதாவதுங்க, ஆளுங்கட்சியாக அதிமுக இருக்கும்போது அதிலிருந்து கிட்டத்தட்ட இப்போ எதிர்கட்சியாக ஆகிட்டு கூட 11 தேர்தல்களை சட்டமன்ற தேர்தல் உட்பட 11 தேர்தல்களை சந்தித்த அதிமுகனால் எடப்பாடி பழனிசாமி ஐயா தலைமையேற்றதுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன், 11 தேர்தல் திமுகவை ஜெயிக்கவே முடியல. ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயம், கஷ்டப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது கூட இடைத்தேர்தலில் கூட நடந்த இடைத்தேர்தலில் கூட ஜெயிக்க முடியல திமுகவை. அப்படி இருக்கும்போது, ஏன்னா அதிமுக மேலே தமிழக மக்கள் எப்போவோ நம்பிக்கை இழந்துட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களால் தமிழக மக்களுக்கு நல்லது பண்ண முடியாது, நல்லது பண்ண மாட்டாங்க, இவங்க தன்னுடைய பதவிக்காக என்ன வேணாலும் செய்வாங்க அப்படிங்கிறத மக்கள் தெரிஞ்சிருக்க அப்புறம் தான் 2021 திமுக கொடுத்த பொய்யான தேர்தல் வாக்குறுதிகளை நம்பி தமிழக மக்கள் திமுகவால் ஏமாற்றப்பட்டாங்க. இப்போ 4 வருஷமாக ஏமாற்றிட்டு தான் இருக்காங்க. இவங்க என்னென்னா திருப்பூரில் சொல்கிறாங்க, வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்னு அவங்க அந்த தலைமையில் மாநாடு நடத்துகிறாங்க. இதெல்லாம் ரொம்ப கொடுமையான விஷயம் மக்களே. மக்கள் நல்லா பார்த்துட்டு அரசியல் கவனிச்சுட்டு இருக்காங்க. 2026 விஜயத்தை முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பாங்க.